ரக்ஷா பந்தன். கட்டு சிங்கி 2 பேரும் அண்ணா தங்கச்சி தான். ஆனா எப்பவுமே ஒரு எதிரிகள் மாதிரி நடந்துப்பாங்க. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடினதும் கிடையாது. 2 பேரும் பாசமா உட்காந்து பேசினதும் கிடையாது. எப்ப பார்த்தாலும் குறும்புத்தனம் தான். 2 பேரும் பேச ஆரம்பிச்சாலே கொஞ்ச நேரத்துல அது சண்டையில தான் போய் முடியும். சிங்கி, நேத்து நான் அப்பா கூட சேர்ந்து வெளியே போயிருந்தேன். அப்போ நான் இங்க இருந்தேன். அப்போ நீ தூங்கிட்ட. இது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். இப்போ நீங்க யோசிப்பீங்க, இதுல சண்டை போட என்ன இருக்கு? நீங்க இன்னும் கட்டுவோட குடும்பத்தனத்தை பார்த்ததே இல்லை இல்லையா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் சுத்தி பார்க்க போனோம். நான், அப்பா, நிஷாந்த் அங்கிள், சுதீர் அங்கிள் எல்லாரும். ரொம்ப ஜாலியா இருந்தது. உனக்கு தெரியுமா, அப்பா எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டாரு. ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. உனக்காகவும் தான் அவரு வாங்கினாரு. அப்படின்னா என் ஐஸ்கிரீம் எங்க? அட கேளு, நான் அவரு வாங்கினாருன்னு தான் சொன்னேன், எடுத்துட்டு வந்தாருன்னு சொல்லல. ஆனா ஏன்னா அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன், சிங்கிக்கு எதுக்காக ஐஸ்கிரீம்? அவளுக்கு கோல்டா இருக்கு, மூக்க உறிஞ்சுக்கிட்டு இருக்கா, காலையில தான் இரும்பிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் உனக்காக வாங்கின அந்த ஐஸ்கிரீம அவரு எனக்கு ஊட்டிட்டாரு. இதை கேட்டா கண்டிப்பா சிங்கி அழத்தானே செய்வா. அதே மாதிரி தான் நடந்துச்சு. உடனே சிங்கி பயங்கரமா அழுதா. அம்மா, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். இவனை பாருங்க, பொய் சொல்லிருக்கான். எனக்கு கோல்ட் எல்லாம் ஒன்னும் ஆகல. எனக்கு இப்பவே ஐஸ்கிரீம் வேணும் அப்படி சொல்லி சிங்கி அழ ஆரம்பிச்சா. அப்பா அம்மா கையில ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தாங்க. அத சிங்கிக்கு மட்டும் கொடுத்தாங்க. இப்போ சிங்கி சந்தோஷமாயிட்டா. ஆனா பாவம் கட்டு ரொம்ப வருத்தப்பட்டான். எனக்கும் ஐஸ்கிரீம் வேணும். உனக்கு எதுக்கு? நீதான் நேத்து நைட்டு அப்பா கூட சேர்ந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டியே. இது நான் சிங்கிக்கு மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன். இதை கேட்டதும் கட்டு வெக்கப்பட்டு சொன்னா, என்ன அம்மா நீங்க? நான் சிங்கி கிட்ட சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, நைட்டு அப்பா சீக்கிரமா தூங்கிட்டாரே. அதுக்கப்புறம் நானும் தான் ரூமுக்கு போய் சிங்கி கூடவே தூங்கிட்டேனே, இல்லையா சிங்கி? இதை கேட்டதும் அம்மா கட்டுவோட காதை திருக ஆரம்பிச்சாங்க. பாலு, அம்மா விடுங்க. இப்படிதான் இருந்தாங்க கட்டுவும் சிங்கியும். எல்லா வீட்லயும் அண்ணன் தங்கச்சி இப்படிதானே இருப்பாங்க. அப்படிதான் இருந்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மழைக்காலம் வந்துச்சு. மழைக்காலம்னா மழை அடிக்கடி வரும். அதே மாதிரி பண்டிகைகளும் வரும். மழைக்காலத்துல பெரிய பண்டிகையா இருக்கும் ராக்கி பண்டிகை. பண்டிகைனா பாட்டி இல்லாம இருப்பாங்களா? அப்படி மட்டும் எப்பவும் நடக்காது. பாட்டி கட்டு சிங்கியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராக்கி பண்டிகை நாளன்னைக்கு காலையிலே எழுந்திருச்சு கட்டு சிங்கி குளிச்சுட்டு அப்பா அம்மா எடுத்து கொடுத்த புது துணியை போட்டுட்டு ரெடி ஆயிட்டாங்க. ரக்ஷாபந்தன் பண்டிகையும் ஆரம்பமாச்சு. கட்டு சிங்கி முன்னாடி வந்து உக்காந்தான். அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சிங்கி கட்டுவுக்கு ராக்கி கட்ட போறா. அவ கட்டுவுக்காக மார்க்கெட் போய் அவளுக்கு பிடிச்ச ஒரு ராக்கிய வாங்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் அவனுக்கு ஆரத்தி எடுத்து அந்த ராக்கிய கட்டுவோட கையில கட்டுனா. அதுக்கப்புறம் அவனுக்கு இனிப்பை ஊட்டி விட்டா. சரி, முடிஞ்சது, எழுந்திரு இப்போ. இதை கேட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஐயோ, என் பேத்தி எவ்வளோ அப்பாவியா இருக்கா. சிங்கிமா, நீ கட்டுவுக்கு ராக்கி கட்டி தங்கச்சியோட கடமைய நிறைவேற்றிட்ட. இப்போ நீ உங்க அண்ணனோட கடமைய ஒழுங்கா செய்ய சொல்லு. அப்படின்னா சிங்கிக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எங்க? அடஹா, நான் மறந்தே போயிட்டேன். என்னோட கிஃப்ட் கொடு. கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? நான் யாருக்கும் கிஃப்ட் கொடுக்க மாட்டேன். இப்போ நீயே எனக்கு கிஃப்ட் கொடு. கட்டு, சாரிப்பா, நான் சும்மா கிண்டல் பண்ணேன் அப்படி சொல்லி கட்டு எழுந்திருச்சு ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ கொண்டு வந்து சிங்கி கிட்ட கொடுத்தான். வாவ், இதுல என்ன இருக்கு? நீயே திறந்து பாத்துக்கோ. தேங்க்ஸ் கட்டு, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ சிங்கி அப்படி சொல்லி கட்டு சிங்கிய கட்டுப்பிடிச்சுக்கிட்டான். இத பார்த்ததும் பாட்டியோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. இங்க பாருப்பா, இதே மாதிரி தங்கச்சி மேல எப்பவும் பாசமழைய பொழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அண்ணன் தங்கச்சி பந்தம் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பந்தம். இது வெறும் ராக்கி இனிப்பு கிஃப்டோட முடியறது கிடையாது. ரக்ஷா பந்தனோட முழுமையான அர்த்தம் என்னன்னா, எப்பவுமே தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் துணையா நிக்கணும். உன்னோட தங்கச்சி மேல எப்பவும் ஒரு தூசி கூட விழக்கூடாது. அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஒரு அண்ணன் தன்னுடைய தங்கையோட பாதுகாப்புக்காக நாட்டுக்காக போராடுற ஒரு வீரனை போல தைரியமா நிக்கணும். இதுக்காக தான் தங்கச்சிங்க எல்லாரும் அண்ணனுக்கு ராக்கி கட்டுவாங்க.
ஆனா யாரு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்களோ அவங்களுக்கு இந்த ரக்ஷாபந்தன் வெறும் ஒரே ஒரு பண்டிகை தான். அதுல பாசம் இருக்காது. அன்னைக்கு மத்தியான நேரத்துல கட்டு சிங்கி 2 பேரும் அவங்க வீட்டு பக்கத்துல ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. சிங்கி முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தா, கட்டு அவளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தான். சிங்கி ரொம்ப வேகமா ஓடினா, கட்டு பின்னாடியே தங்கிட்டான். அப்போ சிங்கி நோட்டீஸ் பண்ணான், ஒரு நாய் அவளை துரத்துக்கிட்டே வந்துச்சு. சிங்கிக்கு நாயின்னா ரொம்பவே பயம். அவ கத்த ஆரம்பிச்சா, கதறிக்கிட்டே ஓட ஆரம்பிச்சா. காப்பாத்துங்க, கட்டு கட்டு என்ன காப்பாத்து, கட்டு காப்பாத்து. சிங்கி ஓடாத, இல்லனா நாய் உன்னை கடிச்சிடும். அங்கேயே நில்லு, ஓடாத சிங்கி. ஆனா சிங்கி எங்க இருந்து நிக்க போறா? அவ பயத்துல ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருந்தா. கடைசியில அவ ஒரு இடத்துல விழுந்துட்டா. உடனே நாய் அவளை தாக்க ஆரம்பிச்சது. ஆனா கட்டு வேகமா வந்து அந்த நாயை தடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த நாயை துரத்த ஆரம்பிச்சான். நாய்க்கு கோவம் வந்து அது கட்டுவை தாக்க ஆரம்பிச்சது. கட்டுவும் ரொம்ப தைரியமா அந்த நாய்கிட்ட மோதினா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப். நாய்க்கு பலம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஆனாலும் கட்டு அது கூட போராட ஆரம்பிச்சான். ஜானி, விடு அவன, விடுடா. குரலை கேட்டதும் கட்டுவ அந்த நாய் விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதோட முதலாளி பக்கத்துல போச்சு. சாரிப்பா, ஜானி இதுவரைக்கும் இப்படி பண்ணதில்ல. இப்போ ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. உனக்கு அடி எதுவும் படல? ஆனா கட்டு சிங்கிக்கு என்ன ஆச்சுன்னு தான் பார்த்தான். சிங்கி, நீ ஓகே தானே? ஆனா சிங்கி எந்த பதிலையும் சொல்லாம அழுதா. அழுதுகிட்டே அவ எப்போ கட்டுவோட தோல்ல சாஞ்சா அப்படிங்கிறது அவளுக்கே தெரியல. இந்த மாதிரி கட்டு அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாய் கூட சண்டை போட்டு சிங்கியை காப்பாத்தினான். ராக்கி பண்டிகை அன்னைக்கு செஞ்ச டீல அவன் கரெக்டா காப்பாத்தினான். 2 மடங்கு பொம்மைகள். பல நாட்களுக்கு முன்னாடி ஒரு நகரத்துல 6 வயசு மிஷ்டி, 8 வயசு மயங்க் அவங்க அம்மா அப்பா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மிஷ்டி அப்புறம் மயங்க் கிட்ட நிறைய விளையாட்டு பொருட்கள் இருந்துச்சு. ஆனா அவங்க 2 பேரும் எப்பவும் அவங்க விளையாட்டு பொருட்களை ஒருத்தங்க கூட ஒருத்தங்க ஷேர் பண்ணிக்கவே இல்ல. அதுவும் இல்லாம எப்பவும் என்கிட்ட தான் அதிகமா விளையாட்டு பொருட்கள் இருக்கு அப்படின்னு 2 பேரும் சண்டை போடுவாங்க. என்கிட்ட தான் நிறைய பொம்மைகள் இருக்கு. இல்ல, உன்னை விட என்கிட்ட தான் நிறைய விளையாட்டு பொம்மைகள் இருக்கு. அதுவும் இல்லாம உன்னோட பொம்மைகளை விட என் பொம்மைகள் அழகா இருக்கும். இல்ல இல்ல, என்கிட்ட தான் உன்னை விட நல்ல பொம்மைகள்லாம் இருக்கு. ஒரு நாள் அவங்களுடைய தாத்தா அவங்க வீட்டுல தங்கறதுக்காக வந்தாங்க. அதுவும் இல்லாம அவங்க வரும்போது பசங்களுக்காக நிறைய விளையாட்டு பொருட்கள் வாங்கிட்டு வந்தாரு. பசங்களா, நான் உங்களுக்காக விளையாட்டு சாமான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயா, இவ்வளவு விளையாட்டு பொருளா? அவங்க 2 பேரும் வேகமா ஓடி தாத்தா கையில இருந்த பைய ஒவ்வொருத்தங்க ஒன்னொன்னு எடுத்துக்கிட்டாங்க. இந்த பொம்மை எல்லாம் எந்த? அப்புறம் இந்த பொம்மை எல்லாம் எந்த? நான் இதை எல்லாத்தையும் உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் சண்டை போடுறீங்க? இல்ல தாத்தா, நாங்க எந்த பொம்மையும் இதுவரைக்கும் ஷேர் பண்ணதில்ல. எப்பவும் இல்ல. இத கேட்டதும் தாத்தாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆனா அவங்க பசங்கள எதுவுமே சொல்லல. அடுத்த நாள் 2 பசங்களும் எப்பவும் போலவே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட நிறைய பொம்மை இருக்கே. இல்ல இல்ல, என்கிட்ட தான் உன்னை விட அதிக பொம்மை இருக்கு. இந்த தடவையும் தாத்தா யோசிச்சாரு, பசங்க தானாவே புரிஞ்சுப்பாங்கன்னு. அப்படியே கொஞ்ச நாள் வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் தாத்தா யோசிச்சாரு, இவங்க இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. சேர்ந்து இருக்கிறதுல என்ன பயன்னு நான் இவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்படி யோசிச்சு அவரு பசங்களோட ரூமுக்கு வந்தாரு. ரூமுக்குள்ள பசங்க எப்பவும் போல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அங்க தாத்தாவை பார்த்ததும் தாத்தா கிட்ட அவங்க 2 பேரும் கேட்டாங்க, தாத்தா, இப்ப நீங்களே சொல்லுங்க, யாருக்கிட்ட பொம்மை அதிகமா இருக்கு? தாத்தா, நீங்களே சொல்லுங்க, யாருக்கிட்ட நிறைய பொம்மை இருக்குன்னு. என்னோட பிரகாரம் உங்க 2 பேருக்கிட்டயும் கம்மியான விளையாட்டு பொருள் இருக்கு. என்ன? ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் உங்களோட விளையாட்டு பொருளை 2 மடங்கு ஆக்குவேன். அது எப்படி? மந்திரத்தால. மந்திரமா? ஆமா, மந்திரத்தால. இப்போ உங்களோட கண்ணெல்லாம் மூடிக்கோங்க. விளையாட்டு பொருளை நான் 2 மடங்கு ஆக்கி காட்டுறேன். தாத்தா அப்படி சொன்னதும் 2 பசங்களும் உடனே அவங்க கண்களை மூடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா அவங்க பக்கத்துல வந்து அவங்க 2 பேரோட பொம்மைகளையும் ஒன்னாவே சேர்த்து வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிட்டாரு. இப்போ நீங்க உங்க கண்களை திறக்கலாம். பசங்க கண்ணை திறந்து பார்த்ததும் அவங்க எல்லா பொம்மைகளும் ஒன்னா இருந்துச்சு. அத பார்த்ததும் 2 பேரும் ரொம்ப கோவப்பட்டாங்க. தாத்தா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க எங்க 2 பேரோட பொம்மையை ஏன் ஒன்னா வச்சீங்க?
அப்படி கேட்டதும் தாத்தா அவங்க 2 பேருக்கும் புரிய வச்சாரு. நான் ஒன்னாக்கல, உங்க 2 பேர் விளையாட்டு பொருளை 2 மடங்காக்கி இருக்க. குழந்தைங்களா, ஒன்னா இருக்கும்போது நாம ரொம்ப சக்திசாலியா இருக்கலாம். ஒன்னா இப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த விளையாட்டு பொருட்கள் மாதிரியே நம்மளோட சக்தியும் 2 மடங்காகும். அதனால நம்ம சண்டை போடக்கூடாது, எப்பவுமே ஒன்னா இருக்கணும். கடைசியில தாத்தா சொன்னதை கேட்டு ஒற்றுமையா வாழ்றதுல இருக்கிற நன்மைகளை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னையில இருந்து அவங்க 2 பேரும் எப்பவுமே பொம்மைகளுக்கு சண்டை போட்டுக்கவே இல்ல.